கோப்பியம் உண்மையும் பின்னணியும். தென் மாவட்டங்களில் கடந்த சில மாதங்களாக தொடர்ந்து திருட்டு, வழிப்பறி போன்ற சம்பவங்களில் ஈடுபட்டு வந்த கொள்ளையர்களை போலீசார் பல நாட்களாக தேடி வந்த நிலைமையில் அந்த கும்பல் மதுரையில் பதுங்கியிருக்காங்க அப்படின்னு போலீசாருக்கு கிடைத்த தகவலை எடுத்து 3 மாவட்ட போலீசாரின் கூட்டு நடவடிக்கையில் சினிமாவையே மிஞ்சக்கூடிய விதமாக விரட்டி சென்று பிடித்த பரபரப்பான சம்பவத்தை பற்றி இப்போ பார்க்கலாம். பல பெருமைகளும் சிறப்புகளும் வாய்ந்த தமிழகத்தின் தென் மாவட்டங்களை கடந்த சில மாதங்களாகவே கொள்ளையர்கள் அச்சுறுத்தி வந்த நிலையில் மதுரை மற்றும் சிவகங்கை பகுதியில் 5 பேர் கொண்ட கொள்ளை கும்பல் ஒன்று வழிப்பறி மற்றும் குற்ற சம்பவங்களில் ஈடுபட்டு காரில் கிழக்கு கடற்கரை சாலை வழியாக வேளாங்கண்ணிக்கு தப்பிச் சென்றதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. இதையடுத்து மதுரை மண்டல போலீசார் நாகப்பட்டினம் மற்றும் திருவாரூர் மாவட்ட போலீசாருக்கு இது குறித்த தகவலை தெரிவித்த நிலையில் நாகப்பட்டினம் மாவட்ட போலீசார் வேளாங்கண்ணி மற்றும் நாகப்பட்டினம் பகுதியில் குற்றவாளிகளை தேடி வந்தனர். இந்த நிலையில்தான் நாகப்பட்டினத்தில் உள்ள ஒரு துணிக்கடையில் தகராறு செய்து கடைக்காரரையும் தாக்கிவிட்டு அங்கிருந்து திருவாரூருக்கு நன்னிலம் வழியாக காரில் தப்பிச் செல்வதாக போலீசாருக்கு தகவல் கசியவே தயாரான போலீசார் கொள்ளையர்கள் சென்ற காரை அடையாளம் கண்டனர். பின்னர் அந்த காரை தடுத்து நிறுத்திய பொழுது நிற்காமல் தப்பிச் சென்ற காரை பின்தொடர்ந்து நாகை மாவட்ட போலீசார் விரட்டி வந்தனர். ஆனால் அவர்களிடமிருந்து தப்பிக்க முயற்சி செய்ததை அடுத்து திருவாரூர் மாவட்ட போலீசாருக்கும் தகவல் கொடுத்தனர். இதையடுத்து நன்னிலம் டிஎஸ்பி தமிழ்மாறன், இன்ஸ்பெக்டர் விஜயா, சப் இன்ஸ்பெக்டர் கோபிநாத், தலைமை காவலர் கோபிநாத் மற்றும் போலீசார் அடங்கிய குழுவினர் சினிமாவையே மிஞ்சும் விதமாக கொள்ளையர்கள் வந்த காரை விரட்டி சென்று திருவாரூர் பனங்குடி என்ற பகுதியில் வைத்து மடக்கி பிடித்தனர். பின்னர் காரை சோதனையிட்டு காரில் இருந்து கடப்பாரை, அரிவாள், முகமூடி மற்றும் இரும்பு கம்பிகளை கைப்பற்றியதோடு கொள்ளையர்களையும் கைது செய்து காரையும் பொருட்களையும் முதல் செய்து நன்னிலம் காவல் நிலையத்திற்கு அழைத்துச் சென்று விசாரித்ததில் அவர்கள் மதுரை மலையப்பட்டியை சேர்ந்த கண்ணன், மேலூர் வசப்பட்டி பக்ருதீன், மதுரை பொன்மேனியை சேர்ந்த பாண்டி, சிவகங்கை முனைப்பட்டி அஸ்வின் என தெரிய வந்தது. பின்னர் அவர்களை கைது செய்து சிறையில் அடைத்தனர். இதனால் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. இன்றைய காலகட்டத்தில் குற்றங்கள் பெருகி வந்திருக்குங்கிறது அனைவருக்கும் தெரியும். அதுவும் குறிப்பாக சொல்லப்போனால் கிரிமினல் குற்றங்கள். அந்த காலத்தில் நம்ம திருட்டு என்பது ஒரு தவறான செயல் என்று நினைத்து கொண்டிருந்ததில் அது ஒரு தவறான செயல் இல்லை, பணம் வருவதற்கான ஒரு வழின்னு இளைஞர்கள்லாம் நினச்சிட்ருக்காங்க. குறிப்பாக பார்க்க போனோம்னா இன்றைய காலகட்டத்தில் செயல்படக்கூடிய குற்றச்சாட்டுகள் இல்லை குற்றங்கள், திருட்டு குற்றங்களில் அதிகபட்சமாக இளம் தலைமுறையினர் தான் ஈடுபட்டு வருகிறார்கள். சிறு சிறு குற்றங்கள், இந்த மொபைல் ஃபோனை திருடுறதாக இருக்கட்டும், அதில் ஆரம்பிச்சிடுறது, தங்கங்கள், அதுபோல் ஏமாற்று வேலைகள், இதிலெல்லாம் இந்த காலத்து இளைஞர்கள் ஈடுபட்டு வர்றது மனதுக்கு ரொம்ப கஷ்டமாகவும் வருங்காலம் என்னமாகுமோ என்பது யோசிக்கக்கூடிய சூழ்நிலையில் இருந்து வருகிறது. இது போன்ற சூழ்நிலை ஏன் ஏற்படுதுன்னு பார்த்தா, அன்னைக்கு முறையில், அதாவது நீதிகள் எல்லா இடத்துலையும் சரியாக இருந்து வந்தது. குடும்பங்களில் கூட்டு குடும்பங்களாக இருந்தது, தனிப்பட்ட குடும்பங்கள் இல்லை. கூட்டு குடும்பங்களில் செலவுகள் கம்மியாக இருந்தது, வரவுகள் கம்மியாக இருந்தாலும் அதை பகிர்ந்து ஒன்று வாழ்ந்து வந்தாங்க. யாருக்குமே எந்த ஆசையும் இல்லாமல் இருந்தது. இன்றைக்கி இருக்கக்கூடிய குடும்பங்களில் பார்த்திங்கன்னா பணக்காரராகணும், எந்த வழியிலையாவது பணக்காரராகணும்னு விரும்புகிறாங்க. இந்த விருப்பத்தினால எப்படியாவது பணக்காரர்களாகும்போது அதுக்கு ஒரு நீதி, நேர்மை இப்படி தான் இருக்கணுங்கிறது இல்லாமல் எப்படி வேணாலும் சம்பாதிக்கலான்னு நினைக்கிறாங்க. அந்த பகட்டில் தான் இந்த மாதிரி திருட்டுகள்லாம் அதிகபட்சமாக நடந்து வருது. கோப்பியம் உண்மையும் பின்னணியும்.